அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1491 1500 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தன் வசமாகி ததும்பி மேற்பொங்கி என் வசம் கடந்த என்னுடை அன்பே, தன்னுள்ளே பொங்கிய தன்னமுது உணவே, என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே, அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருளற என் உளத்து ஏற்றிய விளக்கே, துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே, மயலற அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ இந்த 10 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தான் பெற்ற சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேகம் பெற்றதன் தொடர்ச்சியாக பிரணவ தேகம் பெற்றதை பற்றி இன்னும் விரிவாக விளக்கி சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தன் வசமாகி ததும்பி மேற்பொங்கி என் வசம் கடந்த என்னுடை அன்பே, உன் வசமாகவே மாறியதோடு அன்றி பூரணமாக நிறைந்து மேலும் பொங்கி எழுந்து எனது வசம் என்ற ஒன்று இல்லாது நிறைந்த எனது அன்பே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அதுக்கு மேலே அப்படியே போகிறாங்க. முதல்ல தன் வசமாக ததும்பி மேற்பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே, உன் வசமாக நான் மாறிட்டேன், பூரணமாக நிறைந்து மேலும் பொங்கி எழுந்து எனது வசம் என்று ஒன்று இல்லாமல் நிறைந்த எனது அன்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். தன்னுள்ளே பொங்கிய தன்னமுது உணவே, என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே, உன்னுள்ளே பொங்கி எழுகின்ற குளுமை மிக்க அமுதை நான் உண்ணும் பொருட்டே என்னுள்ளே பொங்கிய எனது ஒப்பற்ற அன்பே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருள் அற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே, அருட்பிரகாசமானது விளங்கவும் ஆணவம் என்கின்ற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும் என் உள்ளத்தே ஏற்றிய தீபமே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் பாடிய வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆணவத்தை பற்றி பாடிய ஒரு பாடல். அதாவது, எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டு அறைக்கோர் அதிகார குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உனை கண்டு துரத்திடவே, இன்னும் அரைகணம் தரியேன் இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி இல்லையேல் பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே, சத்தியம் சொன்னேன் எனை நீ அறியாயோ, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே அப்படின்னு தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாங்க. எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கோர் அதிகார குருட்டு முடப்பயலே. ஆணவத்தை குருட்டு முடப்பயலே அப்படின்றாங்க. ரொம்ப கடுமையாகவே சொல்கிறாங்க. காரணம் இருக்குது. நம்ம அந்த ஆன்மாவை மூடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இருட்டு தான் இந்த ஆணவம். இந்த ஆணவம் தான் நான் ஆன்மா அப்படின்றத நம்மளுக்கு தெரிய விடாமல் தடுக்கிறதே இந்த ஆணவம் தான். அதைத்தான் இவ்வளோ கடுசாக சொல்கிறாங்க. இத்தனை நாள் உன்னை பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே அரைகணம் தரியேன் இக்கணத்தே
நின்று பொத்திய சுற்றத்துடனே, இந்த ஆணவம் வந்து அதனுடைய சுற்றம் வந்து மிகப்பெரியதாக இருக்குது. அதுக்கு வந்து அறியாமை, அறியாமை தான். அந்த அறியாமையினால தான் ஏகப்பட்ட தீமைகள் உண்டாகுது. அதைத்தான் சொல்கிறாங்க, அறியாமையில் இருந்து தொடங்குபவை தான் அனைத்து விதமான தீமைகளும். அந்த தீமைகளோட அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து அவர் வந்து பொத்திய சுற்றம் அப்படின்றாங்க. அந்த அறியாமையினால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளைத்தான் அந்த ஆணவத்தோடையே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த தீமைகள் வந்து ஆணவத்தோட அறியாமையினால் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் அவர் வந்து பொத்திய சுற்றத்துடன் போய் விடுதி இளையேல் பூரண அருள் ஒளியால் கொன்றுவிப்பேன் நினையே. அப்போ சாதாரண மனிதர்களாகிய நாம் இந்த ஆணவத்தை ஜெயிக்க முடியாது, வென்றுவிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே அவர் எப்படி சொல்கிறாரு, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே. நான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தலைமை பிள்ளை நான், என்கிட்ட உனது வேலையை காமிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், அவருடைய செல்ல பிள்ளையாக மாறணும் அப்படின்னா அவருக்கு பிடித்த அந்த ஜீவகாருண்யத்தையே நம்ம கையில் எடுத்து சிறப்பாக செஞ்சுட்டு வரும்போது அவருடைய பூரண அருள் நம்ம மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். கடவுளுடைய அருள் பூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம வந்து ஆணவத்தை வென்று விடலாம். அது ஒன்று தான் வழி. அது இல்லாமல் வேறு வழியில் போய் நம்ம ஆணவத்தை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணால் முடியாது அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம எப்படி ஒரு பாடல், சிறப்பான பாடல், அந்த பாடலில் அவர் வச்சது மாதிரி ஒரு விண்ணப்பம் நம்ம வைக்கணும். எப்படின்னு பாருங்கள். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொல்லல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனி சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, தெற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. இப்பயே எனக்கு அருட்ஜோதி உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வந்து மன்றாடி வேண்டி கண்களில் நீர் பெருகி அந்த அருளை கேட்டு பெறணும். இந்த பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த ஆணவத்தை நம்ம நீக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆணவம் வந்து நம்மளை வந்து விட்டு போகாது, ஆன்மாவை விட்டு போகாது. ஆணவம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. இந்த ஆணவமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அருள் தான் வேணும். அருள் வேணும்னா நம்ம வந்து ஜீவகாருண்யத்தை வந்து தடையில்லாமல் சிறப்பாக வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவனுடைய செல்ல பிள்ளையாகி அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிடுவோம். அவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்போது ஆணவம் முழுதுமாக நீங்கிவிடும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே. துன்பம் தருகின்ற தத்துவ குற்றங்களை எல்லாம், அதாவது மனம் முதலியாகிய 96 தத்துவங்களை சொல்கிறாங்க, போக்கி நல்ல இன்பத்தை நான் அடைய என் உள்ளத்தே ஏற்றிய தீபமே. 96 தத்துவங்களும் எல்லாமே கடந்து மேலே வரணும் அப்படின்றாங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் இந்த பாடல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் 7வது பாடல். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அதாவது தத்துவம் அனைத்தையும் தனித்தனியாக கடந்து தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. மிகவும் இதில் வந்து பல விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கிறாங்க. இதில் மொத்த அந்த சித்தி பெறக்கூடிய அந்த நிலையை எல்லாத்தையுமே இந்த பாடலில் சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவத்தை எல்லாம் ஒன்றா கடந்து மேலே ஏறணுன்றாங்க. அதாவது இந்த தத்துவம் அனைத்தையும் நம்ம தனித்தனியாக கடந்தோம்னா அப்போ தான் இந்த ஆன்மா வந்து முதலாக தன்னை வந்து என்னன்னு உணரும். அதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிர் அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த உயிர் வந்து இதுவும் வந்து உண்மையான நம்மளுடைய அடையாளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு
அந்த அருட்பெரும் ஜோதி தான் நாம் அடைய வேண்டிய இலக்கு, அதுதான் உண்மை அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்கி அதைக்காக ஏங்கி நிற்கும். அந்த அருட்பெரும் ஜோதி அருள் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஏங்கி நிற்கக்கூடிய அந்த நிலை தான் அருள் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அருள் அனுபவம் எப்போனா நம்ம தொடர்ச்சியாக அந்த ஏக்கத்திலேயே இருந்து அந்த இடைவிடாமல் கடவுள் சிந்தனையிலேயே நம்ம இருக்கும்போது இறை அருள் நம்மளை ஆட்கொள்ளும். அப்போ இந்த உயிர் சுத்த வெளியாகி அந்த பரவெளியில் கலக்கும் அப்படின்றாங்க. சுத்த வெளியாகி இந்த வெளியில் கலக்கும் அப்படின்றாங்க. இந்த வெளி தான் இது தான் சிவ அனுபவம் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவ சன்மார்க்க அனுபவங்கள்னு சொல்லி ஒரு 6 அனுபவத்தை சொல்கிறாங்க. அது சிவ துரியாதீதம், சுத்த சிவ நனவு, சுத்த சிவ கனவு, சுத்த சிவ உறக்கம், சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம். இந்த 6 அனுபவங்களையும் நம்ம பெற்று இதோட முடிவில் அருட்பெரும் ஜோதி நம்மளோட கலந்து நம்மளுக்கு சுத்த சன்மார்க்க சுகநிலையை கொடுக்கும். அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலைன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல், சித்தி வல்லபம், சர்வ சித்தியையும் செய்யக்கூடிய அந்த இறையாற்றல், இதையெல்லாம் பெற்று இந்த உயிர் பேருயிராக மாறி இறையாகவே மாறி மரணமில்லா பெருவாழ்வில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தலைபடாமல் அந்த நிறைந்து அந்த அருள் பணியை செய்யக்கூடிய அந்த வல்லமை கிடைக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலைக்கு நம்ம போகணும். இதுக்கப்புறம் ஒரு நிலை இல்லை, இன்னும் 1, 2 என்ற பேதமற்ற இந்த நிலைக்கு போகணும். இப்போ இது வரைக்கும் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மாயை ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்து வர வரிகளில் சொல்கிறாங்க. மயலற அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே. அப்போ மயக்கம் தருகின்ற மாயை அறுபடவும் அழியா வாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வு மேன்மேலும் என்னை அடையவும் என் உள்ளத்திலே ஏற்றிய விளக்கே. அப்போ வள்ளல் பெருமான் மாயையை 3 விதமாக சொல்கிறாங்க. மாயை, மாமாயை, திரோதாயி அப்படின்றாங்க. இவைகள் எல்லாம் நாம் இந்த அருட்பெரும் ஜோதி நிலையை அடைவதற்கு மிக பெரும் தடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மான் எனும் ஓர் சகச்சால சிரிக்கி இது கேள் உன் வஞ்சக கூத்தெல்லாம் ஓர் மூட்டை என கட்டி ஈனமுற நின் தலைமேல் ஏற்றெடுத்து கொண்டு உன் ஏவல்புரி பெண்களோடே இவ்விடம் விட்டு ஏகி காணடைந்து கருத்தடைக்கி பிழைத்திடு நீ இல்லையேல் கணத்தில் உனை மாய்ப்பேன் உன் கணத்தினொடும் கண்டாய் என்னை ஏன் என்னை நீ அறியாயோ சிற்சபையில் நடம்ஜெய் இறைவன் அருட்பெரும் ஜோதிக்கு இனிய பிள்ளை நானே அப்படின்னு இங்கேயும் என்ன சொல்கிறாரு, நான் அருட்பெரும் ஜோதியோடைய இனிய பிள்ளை, என்னை விட்டு நீ ஓடி போயிரு, உன்னோட சுற்றங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஓடியே போயிரு. ஏன்னா எப்படி ஒரு கொடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். மான் எனும் ஓர் சகஜால சிரிக்கி இது கேள் உன் வஞ்சக கூத்தெல்லாம் ஓர் மூட்டை என கட்டி ஈனமுற நின் தலைமேல் இந்த வஞ்சகம் பண்ணக்கூடிய இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தலைமையில் வச்சுக்கிட்டு உன் சுற்றங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அவங்களோட சேர்ந்து ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மான் நீங்கள் சொல்கிறது வள்ளல் பெருமான் இந்த மாயையின் மூலம்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை தான் சொல்கிறாங்க. மூல பிரகிருதி தத்துவம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அசுத்த மாயை அப்படின்றாங்க. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மாயை வள்ளல் பெருமான் 3ஆக சொல்கிறாங்க. அதாவது அசுத்த மாயை, சுத்தமாயை, சுத்த மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது அசுத்த மாயைன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த தத்துவங்களில் முதலில் இருக்கக்கூடிய அந்த 24 பிரகிருதி தத்துவத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், 4 மனக்கூறுகள், இதெல்லாம் சேர்ந்து 24 பிரகிருதி தத்துவம். இதைத்தான் அவர் அசுத்த மாயை அப்படின்றாங்க. இந்த மான்றது இந்த அசுத்த மாயையை தான் சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வித்யா தத்துவம் வருது, அது சுத்த மாயை.
அதில் வந்து என்னென்ன வரும்னா ஒரு 7 தத்துவங்கள் வரும். காலம், நியதி, அராகம், கலை, வித்தை, புருடன், தோற்றமாயை இது வரும். அதுக்கப்புறம் 3வது வந்து சிவதத்துவங்கள் வருது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து சுத்த மாயைன்னு சொல்லுவாங்க. சுத்த வித்தை, விந்து, நாதம், சக்தி, அதாவது நாதம், சக்தி, சிவம், அதாவது பரவிந்து பரநாதம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 இதைத்தான் வந்து சுத்த மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 விதமான மாயைகளை சொல்கிறாங்க. அப்போ மான் எனும் ஓர் சகஜால சிரிக்கு நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த 24 பிரகிருதி தத்துவங்களை சொல்கிறாங்க. அப்போ இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம வந்து கடந்து சென்ற வரிகளில் பார்த்தோம். தத்துவம் எல்லாம் என்ன சொன்னாங்க, துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே. அப்போ இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, மயலற அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்ம வந்து மாயையை கடந்து மேலே போகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல வந்து என்ன வருது, உயிர் அனுபவம். தத்துவங்கள் எல்லாம் கடந்ததுக்கப்புறம் அந்த உயிர் அனுபவம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அருள் அனுபவம், அதுக்கப்புறம் சிவ அனுபவம் பெறணும், அதுக்கப்புறம் சிவ சன்மார்க்க அனுபவங்களை பெறணும். அதெல்லாம் பெற்று அந்த நிலைக்கு வரும்போது இந்த மாயை வந்து இது கூடயே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாயையெல்லாம் நம்மளை மேலே ஏற விடாமல் கீழே பிடிச்சி இழுக்கும். இந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அசுத்த மாயை, சுத்த மாயை, சுத்த மாயை இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வள்ளல் பெருமான் வந்து சொன்னது மாதிரி நான் அருட்பெரும் ஜோதியுடைய இனிய பிள்ளை, நற்பிள்ளை, மூத்த பிள்ளைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி அவருடைய அடிகளில் ஒடுங்கி அவருடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த பெற்றுக்கொண்டாதான் நம்ம இந்த மாயையிலேருந்து மீண்டும் மேலே போக முடியும். இல்லைன்னா அது நம்மளை பிடிச்சி பல விதங்களிலையும் மாயை வந்து நம்மளை கீழே இழுத்து கொண்டு போயிடும். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா என்ன மாதிரிலாம் மாயை வந்து வரும் அப்படின்னா, கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போதே சில சித்திகள் கிடைக்கும் பார்த்திங்களா, அதை வச்சுட்டு எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்மளை வந்து மேலே ஏற விடாமல் அந்த நிலையிலேயே வச்சு கீழே தள்ளிடும். அதெல்லாம் பல விதங்கள்லையும் இந்த மாயையுடைய துன்புறுத்துகள் இது வரும். நம்மளுக்கு வந்து இந்த பயணத்தில் போகும்போது நம்ம மேலே ஏற விடாமல் செய்வதற்காக மாயையின் அச்சுறுத்தல்களும் அதை தெரியாமையே கூட உள்ளே வரும். அதாவது நம்ம வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து மறைந்திருந்து நம்மளை வந்து மேலே ஏற விடாமல் செய்யக்கூடிய வல்லமை மாயைக்கு உண்டு. அப்போ அதை மாயையெல்லாம் போகணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து எப்படி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்லப்பிள்ளை வள்ளல் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் பயணப்படக்கூடியவர்கள். என்கிட்ட வந்து உன் வேலையெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஐக்கியமாயிரணும். அவர் இட்ட பணிகளை நம்ம இடைவிடாமல், முக்கியமாக அந்த ஜீவகாருண்யமும் அந்த தயவும் சிறிது கூட குறைவு இல்லாமல் நாம் செஞ்சுட்டு வரும்போது இதில் இருந்தெல்லாம் மீண்டும் மேலேறி வந்துடலாம் அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக தெளிவாகுது. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.